வெல்கம் டு சங்கம்தரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாங்க. முதல் கேள்வி, நீருக்கடியில் செல்லும் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? நீருக்கடியில் செல்லும் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? எங்குன்னா கொல்கத்தாவில் ஹூக்ளி நதிக்கரையில் தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, எந்த மாநிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 100 மரக்கன்று நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 100 மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? சிக்கிம் மாநிலத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 100 மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, கள ஆய்வில் முதல்வர் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கள ஆய்வில் முதல்வர் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, கேரளாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார்? கேரளாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார்? பத்மா லட்சுமி. கேரளாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் அடுத்த கேள்வி, இந்தியாவின் உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டது? இந்தியாவின் உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டது? ஹைதராபாத்தில் தான் திறக்கப்பட்டது. இதுவே சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் திறந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தண்டனை வழங்கிய தகவல் அடங்கிய செப்பு பட்டயம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தண்டனை வழங்கிய தகவல் அடங்கிய செப்பு பட்டயம் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா தூத்துக்குடியில் தான் கண்டெடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, உலக பருத்தி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக பருத்தி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 7 உலக பருத்தி தினம் கொண்டாடுறாங்க. அடுத்த கேள்வி, 2023 எத்தனையாவது ஆண்கள் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவில் நடைபெற்றது? 2023 உலகக்கோப்பை போட்டி நவம்பரில் நடந்திருக்கும். அது எத்தனையாவது உலகக்கோப்பைன்னு கேட்டிருக்காங்க. 13வது உலகக்கோப்பை. யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, கலைஞர் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னம் எத்தனை அடி உயரத்தில் அமைய உள்ளது? கலைஞர் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னம் எத்தனை அடி உயரத்தில் அமைய உள்ளது? 134 அடி உயரத்தில் அமைக்கப்பட உள்ளது. அடுத்த கேள்வி, பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி நெயில் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது? பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி நைல் என்ற விருது வழங்கப்பட்டது? எகிப்து நாட்டின் உயரிய விருது தான் ஆர்டர் ஆஃப் தி நைல். அடுத்த கேள்வி, அமைதி நோபல் பரிசு 2023 பெற்றவர் யார்? அமைதி நோபல் பரிசு 2023 பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்கிஸ் முகமதி. சந்திரயான் 3 மொத்தம் எத்தனை கிலோ எடை கொண்டது? சந்திரயான் 3 மொத்தம் எத்தனை கிலோ எடை கொண்டதுன்னா 3900 கிலோ எடை கொண்டது. இது எப்போ அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14, 2023 விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. ஆகஸ்ட் 23, 2023 நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் விண்கலம் தனது முதல் காலடியை பதிஞ்சிருக்கும். அடுத்து கேள்வி, சமீபத்தில் அம்பேத்கர் சமத்துவ சிலை எந்த நாட்டில் அமைக்கப்பட உள்ளது? சமீபத்தில் அம்பேத்கர் சமத்துவ சிலை எந்த நாட்டில் அமைக்கப்பட உள்ளது? அமெரிக்கா நாட்டில் 19 அடி உயரத்தில் அமைக்கப்பட உள்ளாங்க. இது இந்தியாவில் எங்கே அம்பேத்கர் சிலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் அமைச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, வெளிநாட்டில் அமையவுள்ள முதல் ஐஐடி வளாகம் எது? வெளிநாட்டில் அமையவுள்ள முதல் ஐஐடி வளாகம் சென்னை ஐஐடி தான் வெளிநாட்டில் அமைக்கிறாங்க. அது எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்சானியா அப்படிங்கிற நாட்டில் தான் அமைக்கப்பட உள்ளது. அடுத்த கேள்வி, தகைசால் தமிழர் விருது 2023 பெற்றவர் யார்? தகைசால் தமிழர் விருது 2023 பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமணி. தகைசால் தமிழர் விருது 2023 பெற்றவர் வீரமணி. அடுத்த கேள்வி,
தேசிய கல்வி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய கல்வி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 11. அடுத்த கேள்வி, அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை வசதிகள் மற்றும் ஆவணங்களை வழங்கிய நாட்டின் முதல் மாவட்டம் எது? அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை வசதிகள் மற்றும் ஆவணங்களை வழங்கிய நாட்டின் முதல் மாவட்டம் வயநாடு. வயநாட்டில் தான் அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் அடிப்படை வசதிகளும் ஆவணங்களும் வழங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளது? இந்தியாவின் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். எந்த நாட்டோட பல்கலைக்கழகம் இங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டோட பல்கலைக்கழகம் தான் குஜராத்தில் அமைய உள்ளது. அடுத்த கேள்வி, நாட்டையே உலுக்கிய ஒடிசா கோரமண்டல ரயில் விபத்து எப்போது நடந்தது? நாட்டையே உலுக்கிய ஒடிசா கோரமண்டல ரயில் விபத்து எப்போது நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2023 தான் 2 ரயில் நேராக மோதியிருப்பாங்க. டோட்டலாக 250 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அடுத்த கேள்வி, உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக சிறந்த மாநில விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக சிறந்த மாநில விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது? தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, இந்தியாவிலேயே முதன்முறையாக கடற்பசு பாதுகாப்பகம் அமைக்கப்பட உள்ள மாநிலம் எது? இந்தியாவிலேயே முதல் முறையாக கடற்பசு பாதுகாப்பகம் அமைக்கப்பட உள்ள மாநிலம் எது? கடற்பசு பாதுகாப்பகம் அமைக்கப்பட உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதல் முறையாக கடற்பசு பாதுகாப்பகம் அமைக்கப்பட உள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் கடற்பசுக்கு ஒரு பாதுகாப்பு அமைக்கப்பட உள்ளது. அதாவது கடற்பசுவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு நிறுவப்பட போகிறாங்க அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். அடுத்த கேள்வி, நிதி நடவடிக்கை பணிக்குழு தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? நிதி நடவடிக்கை பணிக்குழு தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில். அடுத்த கேள்வி, சர்வதேச புலிகள் காப்பக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச புலிகள் காப்பக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜூலை 29. இந்த புலிகள் காப்புறதுக்கு சர்வதேச புலிகள் காப்பகம் எப்போலேருந்து அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1973 வருஷத்துலேருந்து தான் இந்த புலிகள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புலிகள் காப்பகம் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அடுத்து, பூஜ்ய கழிவுகள் சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பூஜ்ய கழிவுகள் சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா மார்ச் 30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 25 கொஸ்டின், முதல்ல ஒரு 25 கொஸ்டின் 2023 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸாக டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம்.